இன்றைக்கி வந்து நவம்பர் 18 டியூஸ்டே. நான் வந்து மார்னிங் ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் மழை வந்து லைட்டாக ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி இப்போ போனோம் அப்படின்னா வீடியோவும் எடுக்க முடியாது, கோப்ரோ ஆன் பண்ண முடியாது. சரி வேண்டாம் அப்படின்னு நினச்சி என் வண்டியை க்ளோஸ்லாம் பண்ணி வச்சுட்டேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மழை நின்றுச்சு. ஓகே, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா என்னோட நேம் பிரியா. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். என்னோட இன்ஸ்டா ஐடி நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், பிடிச்சிருந்தா அங்கேயே போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போது என் பைக்குக்காக ஒரு புது கவர் வந்து வாங்கியிருக்கேன் க்ளோஸ் பண்ணுறதுக்காக. அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து பைக்கோட கவர். நியூ ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஒரு பிராண்டு அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது வந்து எனக்கு டயர் ஃபுல்லாக அப்படியே தெரியும் வெளியே. பட் ஆனால் இது வந்து ஃபுல்லாமே கவர் ஆயிடுச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். செக் காட்டுறேன். ஃபுல்லாக வந்து கவர் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பயமாக இருக்குது அப்படின்னா, இது வேறு ஃபுல் கவர்டாக இருக்கா, பூனை ஏதாச்சும் போய் உள்ளே உட்காந்துப்போம் அப்படின்னு இருக்குது. நான் என் சீட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஒரு கிளாத் வச்சு ஷீட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் இதை மேலே போட்டிருக்கேன். இருந்தாலும் லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா இது வந்து நல்லா திக்கான இதாக இருக்கா, நல்லா கோஸியாக இருக்குன்னு உள்ளே போய் படுத்துக்குமோன்னு. இன்னுமே வந்து நம்ம இழுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்போது ஒரு ட்ராப் கூட மழை வரல. இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் வந்து இதுதான். 2 தோசை, பொமோகிரானட், 2 பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் ஆனியன் சட்னி. ஆஃப்டர்நூன் மேலே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ரெடி ஆகிட்டு இருந்தேன். இந்த ஒரு பர்ஃப்யூம் வந்து ஜூடியோலேருந்து வாங்கியிருந்தேன். ஃப்ளோரல் ஃப்ரேக்ரன்ஸில் இருக்கும். உங்களுக்கு ஃப்ளோரல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும். என் வீட்டில் எப்படின்னா எல்லோரும் கிளம்புறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து என்னை கிளம்ப சொல்லிடுவாங்க. இப்போ 3 o'clock கிளம்புறோம் அப்படின்னா 2 o'clock போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் 1 o'clockே வந்து ரெடி ஆயிடுவேன். அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் நடக்கும். உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் கிளம்ப கொஞ்சம் வந்து லேட் பண்ணுவேன். நான் ஒரு சைட்லேருந்து வீடியோ எடுத்துருந்தேன். எங்கள் அம்மா என்ன ஒரு சைட்லேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்படியே போகிற வழியில் டீ குடிக்கலான்னு பேக்கரியில் நிறுத்தியிருந்தாங்க. நான் ஒரு ஜாம் பன் மட்டும் வாங்கியிருந்தேன். ஃபுல்லாக ஜாம் இருக்கும்னு பார்த்தா இது மேலே மட்டும் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம வெளியே போகிறப்ப மழை வரலன்னா எப்படி, அந்த மாதிரி தான் கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாதி தூரம் வந்து மழையே இல்லை. ஒரு சிக்னல் தாண்டுறோம் ஃபுல்லாக பயங்கரமாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சிவன் மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயில் வந்து திருப்பூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ், காங்கேயம்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோயிலில் வந்து 496 ஸ்டெப்ஸ் இருக்குது. நாங்கள் ஸ்டெப்ஸில் போகிறதா தான் பிளான் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி மழை வந்தனால அந்த பிளானை நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். சிவன் மலைன்னு பேர் இருந்தாலும் அங்கே இருக்க சாமி என்னவோ வந்து முருகர் தான். முருகர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கடல் மட்டத்துலேருந்து 400 அடி உயரத்தில் இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் கோயிலுக்கே போகாத ஒரு பர்சன்னா கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு யோசிப்பேன். பட் இப்போல்லாம் வந்து கோயிலுக்கு போகிறது அவ்வளோ பீஸ்ஃபுல் அண்ட் ரிலீஃபாக இருக்குது. உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். உள்ளே வந்து வீடியோஸ்லாம் எடுக்க அலௌடு கிடையாது. அதனால் நான் எதுவுமே வந்து ஷூட் பண்ணலை. கோயிலுக்கு போயிட்டு புளியோதரை வாங்கலைன்னா எப்படி, இதுக்கு வந்து 30 ருபீஸோ 20 ருபீஸோ சார்ஜ் பண்ணாங்க. பரவாயில்லன்னு சொல்லி நான் வந்து வாங்கிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த கோயில் புளியோதரை வந்து அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ டைம் கொடுத்தாலும் நான் வந்து சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு பிடிக்கும் எனக்கு. ரிட்டன் அப்படியே டின்னரையும் முடிச்சாச்சு. ஒரு கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். பரோட்டாவை விட சில்லி தான் வந்து அதிகமாக போட்டிருந்தாங்க. டேஸ்ட் ஓகேவாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you all in the next video guys. Bye bye.